Hi friends, welcome back to my channel Tailo skills. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா ப்ளவுஸ்க்கு ஹூக்கும் ஹையும் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். இது பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து ப்ளவுஸ்ல வந்து ஹூக் எத்தனை வரணும்னு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி ஹூக்கு வந்து ஸ்டிட்ச் பண்றேன்னு பாருங்க. முதல்ல அந்த ஹூக்கை வந்து லைட்டா இந்த மாதிரி சிசர்ல லைட்டா அந்த ஃப்ரண்ட்டை நீக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து அந்த ஐயில் உட்காரும். ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்குக்கு சென்டராக வச்சு பிடிச்சிக்குவோம். இப்போ நான் இதில் வந்து ஒரு ஊக்கு ஒரு ஐ தான் வந்து ஸ்டிச் காட்ட போகிறேன். இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாகிடும். ஆனால் கற்றுக்கிறவங்க எத்தனை ஊக்கு ஸ்டிச் பண்ணாலும் அதை பார்க்குறது நல்லது. பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸில் கரெக்டாக ஒரு 4 சுற்று போட்டிங்கன்னா போதும். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி போட்டிங்கன்னா துணியும் வந்து அந்த இடத்துல ரொம்ப இதுவாகிடும், வீக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 4 ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு 4 சுற்று போட்டு நல்லா கொஞ்சம் நூலை வந்து அப்படி கொஞ்சம் இழுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்டிப் ஆகிடும். அவ்வளோதான். பிகினர்ஸுக்கு வந்து ஹூக்கை ஹை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிறது. இப்போ அந்த ஹூக்குக்கு தலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சுற்றில் ஒரு லாக் போடுற மாதிரி ஒரு ஸ்டிச் போடுங்க. நம்ம நார்மலாக வந்து லாக் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கீழே அந்த கிளாத்தில் குத்தி ஊசியை ஒரு லாக் போட்டு அந்த ஹூக்குக்கு கீழே போகணும். அந்த நூல் வந்து கீழே போகிற மாதிரி வச்சு இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லாக் போட்டாலே போதும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஊசியில் போட்டு அந்த ஹூக்கு கீழே வர மாதிரி நூலை இழுத்துட்டேன். இழுத்திங்கன்னா ஒரு 3 லாக்கு தான். ரொம்ப சிம்பிள் தான் ஹூக்கு ஸ்டிச் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன்னு. இப்போ நீங்கள் அந்த ஹூக்கோட அந்த சைடில் லைட்டாக குத்தி ஒரு லாக் 2 லாக்காக போடுற மாதிரி போட்டு நல்லா இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாக உட்காந்துரும். கொஞ்சமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவும் ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஹூக்கு வந்து நல்லா ஃபிட்டாக உட்காந்துட்ருக்கோம். அதேமாரி ஹூக் பட்டியில் ஹூக்கை வந்து நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா 5 ஹூக்கும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹை வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹூக்குக்கு நேராக வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா முக்கியமாக இந்த விஷயத்தை தான் கற்று தருவாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டிங்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங்கே பண்ண விடுவாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஐ தைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 நூல் வர மாதிரி கோத்துக்குவாங்க. அப்போ தான் திக்காக இருக்கும். ஹூக்கு தைக்கிறதுக்கும் சேம் அதே மாதிரி தான். இந்த மார்க் பண்ணதுக்கு கொஞ்சம் தள்ளி சென்டரில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஏற்றிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அகலத்தில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரியே அப்படியே உள்ளே குத்து அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. இப்படியே மாற்றி மாற்றி அந்த பக்கமும் இந்த பக்கம் திருப்பி போடுறத விட இப்படியே ஒரே பொசிஷன்லேயே வச்சு இங்கே குத்தி அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவும் இழுத்து டைட் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்து சரி பண்ணிவிட்டு நீடிலோட பேக்கை வச்சு லைட்டாக அப்படி தூக்கி விட்ருங்க. அதை இப்போ நம்ம வெறும் லாக் போடுவோம் இல்லையா, லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது சேம் அதே தான். அந்த லாக்கு தான் அந்த நூலுக்குள்ளே விட்டு ஃபுல்லாகவே லாக் போட போகிறோம். அந்த லாக்கை வந்து 1 பை 1 போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது அப்படியே வந்து ஒரு பின்னல் மாதிரி வந்துடும். அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கயிறு மாதிரி பின்னலாக இருக்கும் அது. இந்த மாதிரி ஐ தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாத்லேயே அப்படியே வந்து வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி
இந்த ஐக்கு பதிலாக அந்த கிளாத்லேயே ஊக்கு போய் மாட்டுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து ஓகே. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ளவுஸுக்கெலாம் வந்து அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஐ வச்சா தான் வந்து ப்ளவுஸ் லைஃப் வரும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்து அப்படியே லாக் போட்டுக்கோங்க. வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லென்த்து கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்கும். அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா. அப்படியே ஊசியை வந்து குத்தி அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அப்படி இழுத்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு லாக் போட்டிங்கன்னா தான் அந்த பக்கம் ஐ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வீடியோ பெருசாக போடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஊக்கு ஒரு ஐ ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 5 பக்கமும் போட்டாச்சு. இப்போ லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாக் பண்ணும் போது ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எங்கேயுமே வெளியே வந்து எக்ஸ்ட்ரா தெரியக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.